ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 11 முதல் 18 வரை. அதாவது விஸ்வரூபம் என்பது பகவானுடைய பௌதிக தோற்றம். விஸ்வரூபம் என்பது பகவானுடைய சச்சிதானந்த விக்கிரகம் அல்ல. கிருஷ்ணனுடைய சச்சிதானந்த விக்கிரகம் அல்ல விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபம் என்பது பகவானுடைய பௌதிக தோற்றம். ஆனா இந்த விஸ்வரூபத்தை கூட யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய பௌதிக தோற்றமான விஸ்வரூபத்தை புரிந்து கொள்வதே சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை புரிந்து கொள்வது எவ்வாறு சாத்தியம்? கேள்வி என்னன்னா, இப்போ பகவானுடைய பௌதிக தோற்றமான விஸ்வரூபத்தை உணர்வதே சாத்தியம் அல்ல அப்படிங்கிற பட்சத்துல பகவானுடைய சச்சிதானந்த திருமேனி, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமயமான ரூபம், அவரது தெய்வீக ரூபம், அதை எப்படி ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியும்? அதனால பகவான் வந்து நம்முடைய பௌதிக புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளும். கிருஷ்ணா வந்து பகவான் கிருஷ்ணர் நம்முடைய பௌதிக புலன்களுக்கும் பௌதிக சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர். அதனாலதான் அவர் அதோக்ஷஜா, ஐக்ஷஜா, அதோக்ஷஜா, நம்முடைய பௌதிக சிந்தனைக்கும் பௌதிக புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர். இந்த ஜட புலன்களாலேயோ இந்த பௌதிக புலன்களாலேயோ கிருஷ்ணரை உணர்வது சாத்தியம் அல்ல. அப்போ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை உணர்வது இந்த புலன்களால் முடியாது. இந்த ஜட புலன்களால, இந்த அசுத்தமான புலன்கள், இந்த புலன்கள் முழுவதும் அசுத்தம். மனம் உட்பட 6 புலன்கள், மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஜீவாத்மாவை நாம மனம் உட்பட 6 புலன்களால கட்டுப்படுத்தப்படும். அப்போ இந்த புலன்கள் தூய்மை அடையாத வரைக்கும் நாம் கிருஷ்ணரை உணர்வது என்பது சாத்தியம் அல்ல. அப்ப புலன்கள் தூய்மை அடையணும்னா அந்த புலன்களை பகவானது சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. இந்த புலன்களை, புலன்களின் எஜமானரான, புலன்களின் அதிபதி, நமது புலன்களை புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். சரி, இப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம இந்த சரீரம் அல்ல, ஆத்மா. இதுதான் பகவத்கீதையின் முதல் பாடம். பகவத்கீதையின் முதல் பாடம் என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன், இறைவனது சிறிய அம்சம். அப்போ ஆன்மா, இந்த ஆன்மாக்கள் எல்லாமே பகவானுடைய உலகத்துல பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இங்க காணக்கூடிய அனைத்து ஜீவராசி, இந்த பௌதிக உலகத்துல, ஜட உலகத்துல, ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள்ல, 14 லோகங்கள்ல காணக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே பகவானுடைய சேவகர்கள். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஜீவனுடைய சொரூபம் என்ன, நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன? ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் கிருஷ்ணனுடைய சேவகர். ஆனா ஜீவராசி வந்து
பகவான் கொடுத்துக்கிற சுதந்திரத்தை கொஞ்சம் துஷ்பிரயோகம் பண்றதுனால. சோ கிருஷ்ணருக்கும் நமக்கும், அதாவது பகவானுக்கும் நமக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை? அவரு பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. அவரு நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவர். அவர் ஆன்மீகமானவர், நாமளும் ஆன்மீகமானவர். ஆனா இதுல வித்தியாசம் என்னன்னா, நம்ம அணு ஆத்மா, அவர் பரமாத்மா. அவர் எல்லையற்ற சக்தி வச்சுட்டு இருக்கார், நம்ம கொஞ்சம் சக்தி, ஒரு சாம்பிள் தான். நாம இறைவனோட ஒரு சிறு அம்சம், ஒரு ஸ்மால் பார்ட் அண்ட் பார்சல், ஒரு சிறிய பின்ன பகுதி. அப்போ பகவான் கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் நம்ம இடத்துலயும் உண்டு. பகவான் சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவர். ஆனா சுதந்திரத்துல அளவுல வித்தியாசம் இருக்கு. பகவான் ஸ்வரா பூர்ணமான சுதந்திரமானவர், நாம் சிறு சதமான சுதந்திரம். அந்த சிறு சதமானத்தை ஜீவாத்மா அனுபவிக்க வேண்டும் என்று துஷ்பிரயோகம் செய்யும் போது அவருக்கு அனுபவிப்பதற்கான வாய்ப்பு பகவானால் வழங்கப்படுகிறது. ஜீவாத்மாக்கள் கொஞ்சம் வகுப்பு தத்துவார்த்தமா தான் இருக்கும். எனக்கு ஸ்லோகம் எல்லாமே தத்துவார்த்தமா தான் இருக்கு. அதாவது ஜீவாத்மாக்கள் தோன்றியதே, நாம படைக்கப்பட்டதே பகவானது சேவைக்காக தான். நாம எல்லாருமே படைக்கப்பட்டது, நாம் தோன்றியது, இங்க காணக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக, பகவானது சேவைக்காக தான் தோற்றுவிக்கப்பட்டோம். நம்ம எல்லாருமே பகவான் தோன்றணும். எதுக்காக தோன்றணும்? நம்ம எல்லாருமே பகவானதால் படைக்கப்பட்டோம். எதுக்காக பகவானால் படைக்கப்பட்டோம்? அவரை திருப்தி செய்வதற்காக, அவருக்கு சேவை செய்வதற்காக, அவரை மகிழ்விப்பதற்காக. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, பகவான் சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவன். ஒரு சில ஜீவராசிகள் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அவங்க இந்த உலகத்துல படைக்கப்படுறாங்க, இந்த உலகத்துல வராங்க. அப்ப அந்த உலகத்துல, இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது இந்த ஜீவராசிகள் வரும்போது அவங்க எப்படி ஓரொரு புலன்களை பெற்றார்கள்? ஜீவராசிகளை யார் ஆளுகிறார்கள்? ஆளும் தேவதைகள். அதாவது பகவானது பிரதிநிதிகளாக எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க. இப்போ பகவான், தேவர்கள், ஜீவராசிகள், மூணு விஷயம். பகவான், தேவர்கள், ஜீவராசிகள். இப்போ பகவானுக்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தேவருக்கும் ஜீவராசிக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இன்னைக்கு வகுப்பு. பகவானுக்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? பகவானுக்கும் ஜீவராசிக்கும் என்ன சம்பந்தம்? ஜீவராசிகள் யாரு? இப்ப இவ்வளவு நேரம் பேசு, ஜீவராசிகள் யாரு? நம்ம பகவானை சேவகர்கள், பகவானை திருப்திப்படுத்த வேண்டியவங்க. சரி, விட்டாச்சு. அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பகவான் வேண்டாம், பகவானுடைய சேவை வேண்டாம் அப்படின்னு வந்துட்டணும். இப்போ இந்த ஜீவராசிக்கு தேவையான ஒரு உடல் ஆத்மீக லோகத்துல நம்ம எல்லாருக்கும் ஆத்மீகமான சரீரம் உண்டு. அங்க எல்லாருக்கும் சரீரம் உண்டு. ஆன்மீக லோகத்துல சரீரம் உண்டு. ஆன்மீக லோகத்துல உருவமற்ற தன்மை கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, ஆன்மீகத்துல பக்குவம் ஆகிறதுனா தன் அடையாளத்தை அழித்துக் கொள்வது இல்ல. ஆன்மீகத்துல பக்குவம் ஆகுவது என்றால் நம் அடையாளத்தை அழித்துக் கொள்வதல்ல, நமது நித்தியமான அடையாளத்தை ஏற்றுக்கொள்வது. அன்னதா ரூபேன சொரூபேன விவஸ்திதி. முக்தினா என்ன நினைச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர்? முக்தினா இந்த மாதிரி நான் இறைவனோடு ஒன்னாயிரணும், நானும் கடவுள் ஒன்னாயிருவோம், அதுக்கப்புறம் நான் வேற கடவுள் வேற இல்ல, அப்படிதான் முக்தின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அது ஆக்சுவலி உண்மையான முக்தி அல்ல. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, முக்தி ஹித்வா அன்னதா ரூபேன சொரூபேன விவஸ்திதி. முக்திங்கிறது என்னுடைய உண்மையான உன்னதமான ஆதாரமான நிலையில் நான் திரும்ப, எந்த ஆன்மீக உடலை நான் விட்டு வந்தனோ, ஜீவாத்மாவாகிய நான் எந்த ஆன்மீக சரீரத்தை விட்டுட்டு வந்தனோ மீண்டும் அந்நிலை அடையுது. மீண்டும் அதே ஆன்மீக சரீரம். நான் எந்த சேவையை உதறி தள்ளிட்டு வந்தனோ, நான் எந்த சேவையை உதாசீனப்படுத்திட்டு வந்தனோ, ஜீவாத்மாவாகிய நான் என் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு பகவானது சேவையை உதாசீனப்படுத்திவிட்டு பகவானது சேவையை உதறி தள்ளிட்டு வந்ததுனால எனக்கு ஆன்மீக உடல் இழந்துட்டேன். நான் என் ஆன்மீக உலகத்தை விட்டு, நாம எல்லாருமே ஆன்மீக உலகத்தை விட்டு, ஆன்மீக சரீரத்தை விட்டுட்டு இந்த ஜட உலகத்துக்கு வந்தோம். அப்ப ஜட உலகத்துல வந்த ஜீவன்களுக்கு அவர்கள் அனுபவிப்பதற்கான ஒரு ஏற்பாடு வேணும்.
சோ பகவான் ஜட உலகத்தை சிருஷ்டிப்பு பண்றாரு. அப்ப அந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு. அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மா புதாபாவ சமன்விதா. இந்த ஜட உலகமானாலும் சரி, இங்கு காணக்கூடிய எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள், அந்த ஓரொரு பிரம்மாண்டத்திலும் 14 லோகங்கள், இந்த ஜட உலகமானாலும் சரி, இதனை காட்டிலும் 3 மடங்கு அதிகமான ஆத்மீக லோகமானாலும் சரி, இந்த ஜட உலகத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகமான ஆத்மீக லோகங்கள், எண்ணற்ற கோடிக்கணக்கான வைகுந்த லோகங்கள், அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, இந்த ஜட உலகமானாலும் சரி, அகம் சர்வஸ்ய பிரபவோ, இந்த இரண்டுக்கும் நான் தான் ஆதாரம். மத்த சர்வ பிரவர்த்ததே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகிறது. இதி மத்வா பஜதே மாம், இதை அறிந்து கொண்டவர்கள் புதாபாவ சமன்விதா, எனக்கு பக்தி தொண்டு செய்வாங்க. யார் ஒருத்தரு இங்க காணக்கூடிய அனைத்தும் எண்ணற்ற பிரம்மாண்டங்களுக்கும், இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய பிரம்மாண்டங்களுக்கும், ஆத்மீக லோகத்துல காணக்கூடிய வைகுந்த லோகங்களுக்கும் பகவான் கிருஷ்ணர் தான் ஆதாரம். சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம். அவர் எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதாரம். அவர் எல்லையற்ற ரூபம் எடுத்துட்டுவார். அந்த பகவான் கிருஷ்ணர் அவர் தான் இங்க காணக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரம் என்று யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கதான் புத்திமான். அந்த புத்திமான் என்ன பண்ணுவாரு? பகவானுக்கு சேவை பண்ணுவார். அந்த புத்திமான் என்ன பண்ணுவாரு? பகவானுக்கு சேவை செய்வார். கோகிலா வாணி மாதாஜி அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்க. அந்த புத்திமான் என்ன பண்ணுவாரு? பகவானுக்கு சேவை செய்வார். ஆனா புத்தியில் தாழ்ந்தவங்க, புத்தியில் தாழ்ந்தவங்க அல்லது அறிவு பற்றாக்குறை உள்ள, புத்தியில் தாழ்ந்த அறிவு பற்றாக்குறை உள்ள, பேரழிவான போலித்தனமான பகுத்தறிவு இல்லாத பகுத்தறிவாளர்கள், பகுத்தறிவு இல்லாத பேரளவான போலித்தனமான பகுத்தறிவாளர்கள், புத்தியில் தாழ்ந்தவர்கள், அறிவில் குறைந்தவர்கள், அருவாவாதிகள், மாயாவாதிகள், யோகிகள், ஞானிகள், அப்புறம் மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதர்கள், விஞ்ஞானிகள், இவங்க எல்லாருமே சோகால்டு சோசியல் பிலாதெரபிஸ்ட், பேரளவான சமூக போராளிகள், இவங்க எல்லாருமே அறிவில் குறைந்தவங்க. காரணம் என்னன்னா, இவங்க கிருஷ்ணரை முழுவதுமா ஏற்றுக்கொள்வதில்லை. கிருஷ்ணா ஏதோ உருவமற்றவர் அல்லது அவர் அருவமானவர் அல்ல, அவரும் நம்மை போல சாதாரண உடல் எடுத்துக்கொண்டாரு, படைப்பு தானா நடக்குது, படைப்புக்கு பின்னாடி யாரும் கிடையாது, திடீர்னு படைப்பு வந்துச்சு, இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாமே அறிவில் குறைந்தவங்க. காரணம், இவங்க பரமபுருஷரை ஏற்றுக்கொள்ளாதனாலையும், சாஸ்திர அறிவு, போதுமான சாஸ்திர அறிவு இல்லாதனாலையும், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிகள், இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோ முனி பூங்கவானா சோ யத் யஸ்த பிரவிச்சிந்த்ய அவிச்சிந்த்ய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தவகம் வஜாமி. பல வருஷங்களா, பல யுகங்களா, பல பிரிவுகளா அவங்க கற்பனை பண்ணிட்டே போலாம். ஆனா இவங்களால ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. ஏன்னா அவங்க பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராங்க. சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஒருத்தரால படைப்பின் ரகசியம் என்ன, படைப்புக்கு பின்னாடி யார் இருக்கா, படைப்பாளி யாரு, அவருடைய மகிமை என்னங்கிறத சாதாரணப்பட்ட முட்டாள்களாலும் அறிவியல்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணும்? சாஸ்திரத்தையும் ஆச்சாரியர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தையும் அடைக்கலம் கொள்ள வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தை அடைக்கலம் கொள்ளாம, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கிட்ட கேட்காம, சாஸ்திரம் படிக்காம, இந்த படைப்பின் ரகசியத்தை ஒரு சிறு சதமானம் கூட அவங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இது எப்பவுமே அவங்களுக்கு புரியாத புதிராகவே தான் இருக்கு. எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, ஜீவராசிகளாகிய நாம எப்படி இந்த பூமிக்கு வந்தோம், நமக்கு எப்படி இந்த புலன்கள் கிடைச்சது, இந்த புலன்கள் எப்படி செயல்படுது, இந்த உடல் இருக்கிற ஆன்மா யாரு, இந்த ஆன்மாவுடைய தனித்தன்மை என்ன, உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள வேறுபாடுதான் என்ன, புரிந்து கொள்ளவே முடியாது. கற்பனை பண்ணிட்டே போலாம், வருஷங்களா கற்பனை பண்ணலாம், வருஷங்களா வரட்டு தத்துவத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம், வீண் பௌதிக ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். ஆனா இவங்களால ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. அதனால இவங்களால மனசுல என்ன தோணுதோ
என்ன கற்பனை எழுகிறதோ அதுதான் நினைச்சுக்கணும். அதுதான் கரெக்ட். அப்படி இருக்கக்கூடிய முட்டாள்களை பெரும்பாலும் மக்கள் பின்பற்றுவதால இன்னைக்கு இந்த படைப்பின் ரகசியம் என்னன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. படைப்பு ஆச்சரியம், அந்த படைப்பினுடைய ரகசியம் இதெல்லாம் புரியாத புதிரா இருக்கு. பட் இங்க தெளிவா சொல்லியிருக்கு பாகவதத்துல, பாகவதம் இஸ் அ சயின்ஸ். பாகவதம் வந்து ஆன்மீக அறிவியல், விஞ்ஞானம். சோ பாகவதத்துல சிருஷ்டிப்பு லீலை பற்றி மிக அழகா வர்ணிச்சிருக்கு. எப்படி இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது. இத வந்து பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். என் கடைக்கண் பார்வை செலுத்தப்பட்ட உடனே பிரகிருதி இயங்க ஆரம்பிக்கும். கிருஷ்ணா வந்து புருஷா, ஜட இருக்கை பிரகிருதி பெண். ஒரு ஆண் பெண் இணையும் போது, ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அங்க ஒரு கரு உற்பத்தி ஆகுது. ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அங்க ஒரு கரு உற்பத்தி ஆகுது. அதே மாதிரிதான் கிருஷ்ணா வந்து புருஷா, இந்த ஜட இருக்கை பிரகிருதி. கிருஷ்ணாவுடைய பார்வை இந்த ஜட இருக்கை மேல பட்ட உடனே இமீடியட்டா இந்த ஜட இருக்கை ஒர்க் பண்ணாங்க. கிருஷ்ணாவுடைய பார்வையானது இந்த ஜட இருக்கை மேல, இந்த பௌதிக சக்தியின் மேல பட்ட உடனே இந்த பௌதிக சக்தி இயங்க ஆரம்பிக்குது. இந்த பௌதிக சக்தியும் கிருஷ்ணாவுடைய சக்தி தான். பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த எட்டும் என்னிடமிருந்து பிரிந்த சக்தின்னு சொல்றாரு. இந்த எட்டுமே பகவான் இருந்து பிரிந்தது. அப்போ இந்த ஜட இயற்கை, இந்த பௌதிக இயற்கை, இந்த பௌதிக படைப்பு இதெல்லாம் பகவானுடைய தாழ்ந்த சக்தி, இன்ஃபீரியர் எனர்ஜி, மெட்டீரியல் எனர்ஜி, பௌதிக சக்தி. இதுக்கு மேல இன்னொரு சக்தி இருக்கு, அது கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி, அந்தரக சக்தி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அது கிருஷ்ணனுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீக உலகம். இந்த இரண்டுக்கு நடுவில் ஒரு மார்ஜினல் எனர்ஜி இருக்கு, அதுதான் ஜீவா. ஜீவாத்மாவுடைய நாம கிருஷ்ணனுடைய மார்ஜினல் எனர்ஜி, கிருஷ்ணனுடைய நடுத்தர சக்தி. ஜீவாத்மாக்களாகிய நாம கிருஷ்ணனுடைய நடுத்தர சக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய தாழ்ந்த சக்தி, ஆன்மீக உலகம் கிருஷ்ணனுடைய உயர்ந்த சக்தி, ஆன்மீக சக்தி. இந்த சக்திகளுக்கு ஆதாரம் சக்திமான். சோ கிருஷ்ணர் வந்து சக்திமான், சக்திமான். சோ கிருஷ்ணா வந்து ஜீவாத்மாக்கள், அவருக்கு கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஒரு சில ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணா வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளும். நம்ம எல்லாருமே கிருஷ்ணா வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு ஜட உலகத்துக்கு வரோம். அப்போ நமக்காக வேண்டி கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஜட உலகத்தை படைத்து அதை ஆளும் தேவர்கள். அதான் இங்க பொருள்களை படிச்சோம். பிரபா என்ன சொன்னாரு, பகவானுடைய பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தின் வாய்தான் பேசும் சக்தியின் பிறப்பிடமாகும். இச்சக்திக்கு அக்னி தேவன் அதிபதி ஆவார். ஆதி தேவ பேச்சுக்கள் அத்தியாத்மம் உடலின் இயக்கங்கள் எனப்படுகின்றன. மேலும் அதிபூதம் பேசப்படும் விஷயம் பௌதிக உற்பத்தி அல்லது அதிபூத கொள்கை எனப்படுகிறது. அப்போ இந்த ஜட உலகம் 3 விதமான சக்தியால் இயங்குது. அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். சோ அதிதெய்வம், இதே கேள்விதான் வந்து அர்ஜுனன் பகவத்கீதையில கேட்கிறது. பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் அர்ஜுனன் கேட்கிறாரு, கிம் தத் பிரம்மம் கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் புரோக்தம் அதியஜ்ஞம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, அத்தியாத்மம் என்றால் என்ன, அதி தெய்வம் என்றால் என்ன, ஆதி தேவதை யாரு, இந்த உடல்ல பரமாத்மா எங்க இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்முடைய செயல்கள் தான் என்ன, மரணத்தின் தருவாயில் ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி ஒரு 6-7 கேள்வி அர்ஜுனன் கேட்கிறார். கிம் தத் பிரம்மம், பிரம்மம் என்றால் என்ன, கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம் என்றால் என்ன, அதி தெய்வம் என்றால் என்ன, கிம் தத் பிரம்மம் கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா, கர்மம் என்றால் என்ன, அதி தெய்வம் ச கிம் புரோக்தம் அதி யஜ்ஞம் கிம் உச்சதே. ஆதி தேவர் யாரு, யாகங்கள் எதுக்காக, இந்த மாதிரி அழகழகான கேள்விகளை வந்து அர்ஜுனன் கேட்கிறார். அதே போல இந்த பாகவதத்திலும் அழகான வர்ணனை, இந்த அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக், இந்த மூன்றும் கலந்துதான் இந்த ஜட இயற்கை. அதி தேவர்கள், தேவர்கள் யாரு, தேவர்களும் இப்போ பகவான், தேவர்கள், ஜீவாத்மா, 3 பேர். 3 தேவர்கள், ஜீவாத்மா, பகவான். இப்ப இந்த 3 பேருக்குள்ள கனெக்ஷன் என்ன, தேவர்கள் பகவான் யாரு, தேவர்கள் யாரு, ஜீவாத்மாக்கள் என்ன.
ஜீவாத்மாவுக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம்? ஜீவாத்மாவுக்கு தேவருக்கு என்ன சம்பந்தம்? தேவர்களுக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம்? தேவர்களுக்கும் பௌதிக இயற்கைக்கு என்ன சம்பந்தம்? குழப்பறமா இருக்கு, ஒரே குழப்பறமா இருக்கா? ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு? ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு என்ன சம்பந்தம்? தேவர்கள் யாரு? தேவர்களுக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம்? தேவர்களுக்கு ஜீவாத்மாவுக்கு என்ன சம்பந்தம்? ஜீவாத்மாவுக்கு ஜட உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? தேவர்களுக்கு ஜட உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? இதை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. இதை தெரிஞ்சுக்காதது எல்லாமே முட்டாள்தனமானதுதான். அதுக்கப்புறம் இதை ஆராய்வதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுங்கிறது இதுதான். பகுத்தறிவுனா என்னது? ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, பௌதிக உடல், இந்த பௌதிக உடல்னா என்ன, பௌதிக இயற்கைனா என்ன, தேவர்கள் யாரு, இதை ஆராய்ந்து பிரித்து ஆராய்வதுதான் பகுத்தறிவு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பகுத்தறிவுங்கிற பேர்ல சும்மா வாயை வச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பகுத்தறிவு இல்லை, அது 10 பைசாக்கு உதவாத அறிவு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசுறது எல்லாமே பகுத்தறிவுன்னு பேசுறாங்க இல்லையா, அது 10 பைசாக்கு உதவாத அறிவு. அவ்வளவுதான் நாலேஜ் உங்களுக்கு. ஆனா பகுத்தறிவு என்றால் ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள வேறுபாடு என்ன, உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள வேறுபாடு என்ன, இறைவனுக்கு நமக்கு என்ன என்ன தொடர்பு இருக்கு, தேவர்கள் யாரு, நாம இதெல்லாம் ஆராய்ந்து பிரித்து ஆராய்ந்து பகுத்து ஆராய்வதுதான் பகுத்தறிவு. ரைட். அப்போ ஏற்கனவே பேசணும், இந்த பகவான் கிருஷ்ணர் அனைத்துக்கும் ஆதாரம், அவரது சேவைக்காக தான் ஜீவாத்மாக்கள். அப்போ பகவானுக்கு ஜீவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஒருவர் ஆண்டவன், ஒருத்தர் அடிமை, ஆண்டான் அடிமை. பகவானுக்கு நமக்குள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவு. எக்காலே ஈஸ்வர கிருஷ்ண ஆராசமபிரித்தான். ஒருத்தர் முழுமுதற் கடவுள், நம்ம எல்லாரும் சேர்ந்தாங்க. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவான் ஆன்மீகமானவர், ஆத்மாவாகிய நானும் ஆன்மீகமானவன். அது ஒருவர் நம் எல்லோட விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறார். இப்போ பகவானுக்கு நமக்குள்ள உறவு என்னது? பகவானுக்கு நமக்குள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவு. அவர் ஆள்பவர், நம்ம ஆளப்படுபவர். பகவான் ஆள்பவர், நம்ம ஆளப்படுபவர். அவர் அனுபவிப்பாளர், நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ரைட். சோ இதுதான் நமக்கு பகவானுக்குள்ள உறவு. சரி, அடுத்தது நமக்கு இந்த ஜட உலகத்துக்குள்ள உறவு என்னது? அந்த பகவான் வேண்டாம், அந்த ஆள்பவர் வேண்டாம், அந்த ஆளுமை வேண்டாம், நானே ஆள்பவனா இருக்கணும், நானே ஆளக்கூடியவனா இருக்கணும், நானே கட்டுப்படுத்துவனா இருக்கணும் அப்படிங்கிற நான் இந்த பொய் அகங்காரத்தினால இந்த ஜட உலகத்துல வரோம். ஜட உலகம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த ஜட உலகம் பகவான் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஓகே, ஓ ஜீவாத்மா, நீ என்னை விட்டு போறியா, போய்க்கோ, போயிருக்கலாம். அப்போ ஜட உலகம் படைக்கப்படும் போது பகவான் என்ன பண்றாரு? அவர் தன் சொந்த யாருடைய தயவும் கிடையாது. இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு பகவானுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உலகத்துல ஒரு ஜீவாத்மா வரணும்னா ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கை வேணும். இப்போ நான் இந்த உலகத்துல பிறக்கணும்னு சொன்னா ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கையில தான் நான் வந்திருக்கேன். ஆனா கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிப்பு பண்ண நினைச்சோடனே அவருக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. பிரம்மாவோட உதவியோ லட்சுமியோட உதவி யாரோட உதவியும் தேவையில்லை. அவரே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். அதனாலதான் அவர் சர்வ காரண காரணம். அந்த சர்வ காரணத்துக்கு காரணமான பகவான் கிருஷ்ணன் இருந்து மகாவிஷ்ணு காரண உதவிசாய் விஷ்ணு காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். தன் உடலிலிருந்து வரக்கூடிய வேர்வை ஜலம், தன் உடலிலிருந்து வரக்கூடிய நீராலே ஒரு ஜலம் சமுத்திரம் போல இருக்கு. அதுதான் காரண கடல். அந்த காரண கடலில மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். எக்காரணவா ஜலே மஜ்விஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோமூபா ஆதார சக்தி அவலம் பரம்சமூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு, அவருடைய உடல் இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உற்பத்தி, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் உற்பத்தி ஆகுது. இந்த பிரம்மாண்டங்களுக்கு எல்லாம் வந்து ஆதாரமா இருக்கு. 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சபூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 அறிவு புலனுறு பொருட்கள், மனம் புத்தி அகங்காரம், ஜடத்தின் முக்குணங்கள், இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கார்போசைட்ஸ். அதுக்கப்புறம் அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழையிறார். அண்டாந்தரஸ்து பரமானு ஜெயாந்தரஸ்தம். அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்க கர்ப்ப கடல்ல சயனம் பண்றார். கர்ப்ப ஓஷன். சோ ஃபர்ஸ்ட் காசல் ஓஷன், தென் செகண்டரி திங்ஸ். காசல் ஓஷன்ல வந்து காசல் கார்மோசாய் விஷ்ணு மகாவிஷ்ணு, தென் கர்ப்போத ஓஷன் கர்ப்போசாய் விஷ்ணு. ஸோ கர்ப்போசாய் விஷ்ணுடைய நாவிலிருந்து பிரம்மா வர்றாரு. சோ பிரம்மா பகவான் பிரம்மாவை உற்பத்தி பண்ண முடிவு பண்ண உடனே அவர் லட்சுமியோட உதவி தேவை.
திரும்பி அதேதான், இந்த உலகத்துல ஒரு குழந்தை வரணும், ஆண் பெண் சேர்க்கை. ஆண் பெண் இணைந்தாதான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும். ஆனா பகவான் பிரம்மாவை உற்பத்தி பண்ணணும் முடிவு பண்ண உடனே லட்சுமியோட உதவி கூட தேவையில்லை. பகவானை நாபிலிருந்து ஸ்வயமா பிரம்மா வர்றார். அதனாலதான் பிரம்மா வந்து ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு. பிரம்மாவுக்கு பேரு ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு. பகவான் டைரக்டா வந்தார். பகவான் தான் அவருக்கு தாயுமானவர். பகவான் தான் தந்தையானவர், பகவான் தான் தாயுமானவர். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்போன் எல்லாம் பகவான் தான். பீஜமாம் சர்வபூதானா வித்தி பார்த்து சொன்னார். அகிலத்தோட விதையும் அவர் தான். சோ பிரம்மா உற்பத்தி ஆனாரு. பகவானுடைய கார்போதேஷா விஷ்ணுடைய நாபிலிருந்து பிரம்மா தோன்றினாரு. பிரம்மாவுக்கு சிருஷ்டிப்புக்கான அறிவு பகவான் கொடுக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவயே முக்கியந்தி அத் சூரேக. பிரம்மாவோட இதயத்தில் இருந்து கொண்டே படைப்புக்கான அறிவு பகவான் கொடுக்கிறாரு. பிரம்மா செகண்டரி கிரியேஷன் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் கிரியேஷன், the 24 எலிமெண்ட்ஸ், அந்த மெட்டீரியல் யூனிவர்சஸ் எல்லாம் பகவான் கிரியேட் பண்ணிடுறாரு. படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், அண்ட சராசரங்கள் அனைத்தும் பகவான் தோற்றுட்டாரு. உயிர்வாளிகளை தோற்றுவிக்கிறதுக்காக பகவான் பிரம்மாவை பிரம்மா உயிர்வாளிகள் சிருஷ்டிக்கிறாரு. பிரம்மாட்டிருந்து எண்ணற்ற தேவர்கள் வராங்க. இந்த தேவர்கள் எல்லாருமே பகவானுடைய அங்கு உறுப்புகள். நாமும் பகவானுடைய அங்கு உறுப்பு தான். We are also part and parcel of Krishna. Demigod also part and parcel of Krishna. தேவர்களும் பகவானுடைய அங்க உறுப்பு, ஜீவாத்மாவுடைய நாமளும் பகவானுடைய அங்க உறுப்பு. அப்ப தேவர்களும் ஜீவாத்மாவுதான். தேவர்கள் வந்து ஜீவ தத்துவம், விஷ்ணு தத்துவம் அல்ல. ராமாதி மூர்த்தி கலா நியமே நதிஷ்டன் நன்னா அவதார மகளோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் குமான் யோகோ லிங்கமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் இவங்க எல்லாம் விஷ்ணு தத்துவம். பகவான்றது நேரடியா வரல. பகவான்றது நேரடியா வந்தவங்க விஷ்ணு தத்துவம். சோ ஜீவாத்மாக்கள் நாம தேவர்கள் கூட ஜீவ தத்துவம் தான், அப்படி பிரம்மா வரைக்கும். சோ பிரம்மா இருந்து ஆரம்பிச்சு இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, அப்புறம் வந்து அஸ்வினி குமார, அஷ்டதிக் பாலகர்கள், துவாதிஷ ஆதித்யர்கள் எல்லாருமே வந்து ஜீவ தத்துவம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் படைப்புக்கு காரணம் கிருஷ்ணா, படைப்பினுடைய கர்த்தா அவர் தான். செகண்ட், இந்த படைப்பு நிகழ்ந்தது ஜீவாத்மா விரும்பியதால. சோ ஜீவாத்மாவுக்கு காரணம் கிருஷ்ணர் தான். ஜீவாத்மா பகவான் தான் தோன்றியது. அப்ப ஆண்டார் அடிமை உறவு. இந்த ஜனையற்கை பகவானுடைய தாழ்ந்த சக்தி, ஜீவாத்மா பகவானுடைய தடச சக்தி. இந்த ஜீவாத்மா தோன்றியது பகவான் இருந்துதான், இந்த ஜடையற்கை தோன்றியது பகவான் இருந்துதான். அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு தேவையான பொருட்களையும் பகவான் தான் கொடுக்கிறாரு. அந்த விராட புருஷ ரூபம், இந்த பிரம்மாண்ட ரூபத்துல பகவான் என்ன பண்றாரு, அவர் ஒரு செயல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜீவாத்மாவுக்கு ஓரொரு அங்கங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் இங்க படிக்கிறோம். சோ இப்பதான் நம்ம கிளாஸ்க்குள்ளே வரோம். எப்படின்னா பகவானுடைய பிரம்மாண்டமான ரூபம், அந்த விராட புருஷன், அந்த விஸ்வரூபம் செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் பிரபஞ்சம் இயங்குது. ஏன்னா அவர்தான் விஸ்வாத்மா, அவர்தான் அகிலாத்மா, அவர்தான் பரமாத்மா. அவருடைய சம்மதத்தினாலதான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. சோ பகவான் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துக்கொள்கிறார். அந்த பிரம்மாண்டமான ரூபத்துல அந்த விஸ்வரூபத்துக்குள்ள அனைத்தும் அடங்கி இருக்கு. சோ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் வந்து அதஸ்யாபிதஸ்ய கதிதாய ததானிக நிரவித்யந்த தேவானாம் தானிமே கததாஸ்ருணு. சோ மைத்ரேயர் சொல்றாரு, அக்னி உஷ்ணம் அவரது வாயிலிருந்து பிரிந்தது. எல்லா பிரபஞ்ச நிர்வாகிகளும் அவரது நிலைகளில் அதற்குள் பிரவேசித்தனர். அந்த சக்தியை கொண்டுதான் ஜீவராசி தன்னை வார்த்தைகளால் விவரிக்கிறார். அப்ப பேசும் சக்தி, நமக்கு பேசும் சக்தி, பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, நுகரும் சக்தி. இப்ப நமக்கு 5 புலன்கள், பஞ்சமகா புலன், 5 புலன்கள் இருக்கு. கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், வாயெடுத்து பேசுறோம், நாசியால் நுகர்கிறோம், நாவால் சுவைக்கிறோம், நாக்கால் சுவைக்கிறோம். இப்படி எல்லாரும் ஒரு புலன்கள். இந்த புலன்கள் எப்படி செயல்பாட்டுக்கு வந்தது? இந்த புலன்களை ஆளும் தேவதைகள் அந்த பகவானுடைய சரீரத்துல நுழைந்த உடனே செயல்படுது. அக்னி, வாயு, வருணன், இந்திரா, சந்திரா, சூர்யா, இந்த ஓரொரு தேவர்களும் என்ன பண்றாங்க? இந்த ஓரொரு தேவர்களும் அந்த விராட புருஷன் விஸ்வரூபத்துக்குள்ள நுழையும் போது விஸ்வரூபம் பார்க்க ஆரம்பிச்சது. அந்த பகவானுடைய பிரம்மாண்டமான ரூபம், பகவானுடைய பிரம்மாண்டமான விஸ்வரூபம் பார்க்க ஆரம்பிச்சோடனே நமக்கு பார்க்கும் சக்தி கிடைக்குது. அவர் கேட்க ஆரம்பிச்சோடனே நமக்கு கேட்கும் சக்தி கிடைக்குது. அவர் பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு பேச்சும் சக்தி கிடைக்குது. அவர் நுகர ஆரம்பிக்கும் நுகரும் சக்தி கிடைக்குது. ஆக மொத்தத்துல எல்லா புலன்களை ஆளும் தேவதைகள்,
எல்லா நமது புலன்களை ஆளும் தேவதைகள் இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த எல்லா தேவர்களும் பரமபுருஷனுடைய ஏற்பாட்டுலான்னு இயக்குறாங்க. சோ பகவான் உடைய அந்த பரமபுருஷருக்கு பயந்துதான் உபனிஷத்து சொல்லுது. உபனிஷத்து என்ன சொல்லிருக்கு? பகவானுக்கு பயந்து காற்று வீசுது, சூரியன் உதிக்குது, மறையுது, சந்திரன் இயங்குது, அனைத்து பிரம்மாண்டங்கள் பிரபஞ்சங்களும் அவர் அசைந்தாதான் அசையும். அவர் அசையாவிட்டால் அனைத்தும் அசையா ஸ்தம்பிச்சு போயிடும். பகவான் அசையினா அந்த விராட புருஷர் பிரம்மாண்டமான ரூபம் அசைவிட்டு என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து விடும். ஹோல் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக் ஆயிடும். அதான் அவர் அசைந்தாதான் அசையும் அகிலம் எல்லாம். அவர் அசையணும், அவர் செயல்படணும். அப்போ பகவானுடைய இந்த பிரம்மாண்ட ரூபமே இப்படி இருக்குன்னா அவருடைய சச்சிதானந்த ரூபத்தை எப்படி உணர முடியும்? அது பக்தினால மட்டும்தான் உணர முடியும். அதுதான் அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார். பகவத்கீதையில 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா தன் வைபவங்களை பத்தி சொல்றார். யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீவத் ஊர்ஜிதமேவவா தத்தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். அர்ஜுனா, இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்களை காண்கின்றாயோ, என்னென்ன அற்புதங்களை காண்கின்றாயோ, இந்த உலகமே அதிசயம் அற்புதம் நிறைந்தது. இந்த ஜட உலகம் முழுவதும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது. இங்கு நீ என்னென்ன அதிசயத்தை காண்கின்றாயோ, என்னென்ன அற்புதங்களை காண்கின்றாயோ, அது எல்லாம் என்னுடைய அம்சத்தின் ஒரு சிறு சதமானம். யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவவா தத்தேவானு கச்சதி மம தேஜ அம்ச சம்பவம். கிருஷ்ணனுடைய தேஜஸ்ல ஒரு சிறு சதமானம். இந்த உலகத்துல நாம் காணக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் பகவானுடைய சக்தியினுடைய சிறு சாம்பிள் தான். சாம்பிள் பீஸே எப்படி இருக்கு? இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய சாம்பிளே எப்படி இருக்குன்னா ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு? இதோட பன்மடங்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயம் அற்புதம் நிறைந்தது. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சரீரம், கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம், இதெல்லாம் வைகுந்த லோகங்கள். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது. இந்த ஜட உலகத்திலே பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம பார்க்கிறோம். ஸ்தாவரானாம் இமாலயம், ஸ்தாவரங்களில் இமாலயம், மலைகளில் மேரும், நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், பாண்டவரில் தனஞ்சயன், பக்தர்களில் பிரகலாதன், சர்ப்பங்களில் வாசுகி, குதிரைகளில் உஷேஸ்ரவா, தேவர்களில் இந்திரன். இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். கிருஷ்ணா இவ்வளவு சொல்லிட்டு, கிருஷ்ணா இதெல்லாம் சொல்லிட்டு, அர்ஜுனா இதெல்லாம் ஒரு சாம்பிள் தானே. அதவா பகுநைத்தேன கிம்பார்த்தேன தவார்ஜுனா நிஷ்கப்யாக விதம் கிருஷ்ணம் ஏகாஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, என் வைபவங்களை சொல்லிலாம் முடிக்க முடியாது. அர்ஜுனா, எனது வைபவங்களை சொல்லி முடிக்க முடியாது. அது நான் ஓரளவுக்கு உனக்கு உன் புத்தி கட்டுற அளவுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இது கூட ஒரு சாம்பிள் தான். இதை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதவா பகுநைத்தேன எப்படி சொல்ல முடியும் அர்ஜுனா? இங்க காணக்கூடிய அனைத்தும் இப்ப நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே இந்த ஜட உலகத்துல நீ பாக்குறது எல்லாமே என்னுடைய அம்சத்தினுடைய சிறு சதமானம் தான். மம தேஜ அம்ச சம்பவம். ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். ஏகாம்ஸ்தேன, ஸ்மால் போர்ஷன். சோ கிருஷ்ணா வந்து இந்த ஜீவராசிகளாகி நாம இந்த உலகத்துல பார்க்கணும், கேட்கணும், பேசணும், நுகரணும், சுவைக்கணும், தொடு உணர்வு, செயல்புலன்கள், இதெல்லாம் இயக்கணும்னா அவர் அனுமதி கொடுக்கணும். கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். அப்புறம் கிருஷ்ணாவுடைய அனுமதி பெற்று தேவர்கள் அந்த விராட புருஷனுடைய பார்வைக்குள்ள நுழையணும், காதுக்குள்ள நுழையணும், மூக்குள்ள நுழையணும், வாயில நுழையணும். அப்புறம் தான் அது செயல்படுது. அந்த விராட புருஷன் செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு பார்க்கும் சக்தி, கேட்கும் திறன், நுகரும் சக்தி, பேசும் சக்தி, தொடு புலன்கள் எல்லாம் வேலை செய்யும். இப்படி நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அறியாமையினால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, இயற்கை தானா இயங்குது, எல்லாமே எனக்கு தானா நடக்குது. நோ, பிரகிருதியை கிரியமானானி குணே கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா விதி மன்னியதே. இந்த ஜடையர்க்கின் முக்குணத்தினால கவரப்பட்ட முட்டா ஜீவாத்மா என்ன நினைக்கிறாரு? நான் தான் கர்த்தா, என்னாலதான் நடந்தது, நான் தான் செஞ்சோம். இதுக்கு பின்னாடி கிருஷ்ணா இருக்காரு. கிருஷ்ணா வந்து அசையலைன்னா இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போயிடும். கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தியான விராட புருஷர் வந்து இயங்கலைன்னா இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த விராட புருஷருக்கு எவ்வளவு சக்தினா, இந்த விராட புருஷருக்கு ஆதாரணமான பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அவருடைய ஆன்மீக சக்தி எவ்வளவு இருக்கு.
பகவானுடைய பௌதிக சக்தி இவ்வளவு அதிசயம், பகவானுடைய பௌதிக சக்திக்கு இவ்வளவு அதிசயம் அற்புதம் இருக்குன்னா ஒரு ஆன்மீக சக்தி பத்தி சொல்ல. அதனால அர்ஜுனன்ட்ட பகவான் சொன்னாரு, அர்ஜுனா நீ இந்த என்னுடைய வைபவங்களை பார். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா அந்த வைபவங்களை நான் பார்க்கணும். அர்ஜுனன் வைபவங்களை பத்தி கேட்டாரு, அந்த வைபவங்களை பார்க்கணுங்கிறாரு. கிருஷ்ணா சொன்னாரு, இந்த புலன்களால நீ பார்க்க முடியாது. அப்போ பகவானுடைய பௌதிக தோற்றத்தை இந்த புலன்களால பார்க்க முடியாதுன்னா அப்புறம் ஆன்மீக தோற்றத்தை பத்தி சொல்ல. அதனால அர்ஜுனா இந்த புலன்களால நீ என்னுடைய தோற்றத்தை பார்க்க முடியாது. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷன், உனக்கு சிறப்பு பார்வை கொடுக்கிற, அந்த பார்வையை கொண்டுதான் நீ பார்க்க முடியும். அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, ஓகே கிருஷ்ணா, நீங்க விரும்பினா என்னால உங்களுடைய பௌதிக சக்தியை பார்க்க முடியும், என்னால உங்களுடைய பௌதிக சக்தியை பார்க்க முடியும். நீங்க விரும்பினா எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. மத் அனுகிரகாய பரமம், மத் அனுகிரகாய பரமம். தங்களது அனுகிரகத்தினால நீங்க விரும்பினா என்னால பார்க்க முடியும் நினைச்சீங்கன்னா அந்த பார்வை எனக்கு கொடுங்க. இந்த கிருஷ்ணா அந்த பார்வை கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் பார்க்கிறார் பிரம்மாண்டமான விஸ்வரூபம், விராட புருஷன். அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துல ஆயிரம் தலைங்க, ஆயிரம் கைகள், அந்த ஆயிரம் தலைந்து பிரகாசி பீடங்கள், நெருப்பு போன்ற கண்கள், வாயிலிருந்து நெருப்பு பல திக்குகளில் பரவும், பல்வேறு மலைகள், சமுத்திரங்கள், தேவர்கள், பல்வேறு கிரகங்கள், பல்வேறு கிரகவாசிகள் அனைத்தையும் முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, நீ என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் அர்ஜுனன் பார்த்தாரு. அந்த விஸ்வரூபத்துக்குள்ள அனைத்தையும் அர்ஜுனன் பார்த்தாரு. முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் பார்த்தாரு. எண்ணற்ற தேவர்கள், எண்ணற்ற அண்ட சராசரங்கள், பல்வேறு கிரகங்கள், அந்த கிரகத்தை ஆளும் தேவதைகள், அந்த கிரகத்தில் வாழும் ஜீவராசிகள், எல்லாத்தையும் அர்ஜுனன் பார்த்தார். பயந்து போனார். பயந்து போயிட்டு என்ன பயந்து போனாரு, அந்த விஸ்வரூபத்துடைய வாய்ப்புள்ள பெரிய பெரிய பல்லுக்கு நடுவுல இந்த ரத வீரர்கள்லாம் மாட்டி பீஸ் ஆயிட்டு இருக்காங்க. குருக்ஷேத்திர யுத்தத்துல நடந்த அந்த போர்க்களத்தை அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்துடைய வாயில பாக்குறாரு. பீஷ்மர், துரோணர்கள் அந்த பல்லுக்கு நடுவுல மாட்டி பீஸ் ஆயிட்டு அர்ஜுனன் பயந்து போனாரு. ஆஹா, இதையா நான் பார்க்க ஆசைப்பட்டு, இது வேண்டாம் எனக்கு. ஓ கிருஷ்ணா, எனக்கு பயமா இருக்கு, இந்த ரூபம் வேண்டாம். ஓ விஸ்வரூபமே, ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஓ அநாத ரட்சகனே, ஆபத் பாண்டவனே, ஆஹா இந்த ரூபம் எனக்கு வேண்டாம், பயமா இருக்கு. இந்த விஸ்வரூபம் யாரு கேக்குறாரு, நீங்க யாரு, நீங்க எப்படி நீங்க செயல்படுறீங்க, நீங்க யாரு, எனக்கு இதை பார்க்கும்போது பயமா இருக்கு. அவர் சொல்றார், நான் தான் காலம், நான் எல்லாத்தையும் விழுங்கி விடுவேன். அர்ஜுன் கிருஷ்ணா சொல்றாரு, ஓ காலதேவனே, ஓ பகவானே, ஓ பரந்தாமனே, ஓ பரமாத்மாவே, ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை நண்பன் நினைச்சிட்டேன். ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகேதி, தோல் மேல கையை போட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு இந்த விஸ்வரூபம் வேண்டாம், எனக்கு 4 கரமுள்ள நாராயண ரூபத்துல வாங்க. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போனாரு. எந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை பார்த்து பயந்து போயிட்டாரு, எனக்கு அது வேண்டாம். அப்புறம் அவருக்கு முன்னாடி பகவான் 4 கரமுள்ள நாராயண ரூபத்துல வராரு. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவோ. அந்த வாசுதேவ கிருஷ்ணன் சங்க சக்கர கதாபத்மம், தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌசவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராணை, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், அழகான சுருள் கூந்தல், தலையில் ஒரு அழகான கிரீடம். அந்த 4 கரமுள்ள வாசுதேவ கிருஷ்ணரை பார்த்தாரு. அர்ஜுனன் பாதி திருப்தி அடைச்சிட்டார். 50% he was satisfied. ஓகே நவ் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட், எனக்கு பயம் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் கிருஷ்ணரே, இந்த 4 கரமுள்ள ரூபம் வேண்டாம், என் முன்னாடி இந்த 2 கரமுள்ள ரூபத்துல வாங்க. உங்களுடைய ஷாமசுந்தர் ரூபத்தை நான் காண ஆவலாக இருக்கின்றேன். அந்த ஷாமசுந்தர் ரூபத்துல வாங்க, 2 கரமுள்ள ரூபத்துல வாங்க. அந்த புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர். உடனே கிருஷ்ணா அந்த 2 கரமுள்ள ரூபத்துல தரிசனம் கொடுக்கிறாரு. ஷாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம். அவர் அவர் உடல்ல 3 வளைவு, அவர் கையில ஒரு அழகான புல்லாங்குழல், தலையில ஒரு அழகான மயில்பீடி. இந்த ரூபத்தை கண்டுதான் அர்ஜுனன் பூர்ணமான திருப்தி அடைந்தார். ஓ, இந்த கிருஷ்ணர், இந்த விருந்தாவன கிருஷ்ணர், இந்த கிருஷ்ணர் தான் என் நண்பர், இவர் தான் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு அந்த பிருந்தாவன கிருஷ்ணரை, அந்த ஷாமசுந்தரனை
பார்த்த சாரதியை பார்க்கும் போது அர்ஜுனா வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட். அவர் நிதானமானார், அமைதியானார், ஆனந்தம் அடைஞ்சார். அப்ப பகவான் சொல்றார், அர்ஜுனா இப்போ நீ கண்டுகொண்டிருக்கிய இந்த ரூபம் இரண்டு கரமுள்ள ரூபம், சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசியம் மம. அர்ஜுனா, உன் முன்படிக்கிற இந்த இரண்டு கரமுள்ள சாமசுந்தர ரூபம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. தேவாப்பியசிய ரூபசிய, மாபெரும் தேவர்கள், மகாதேவர், பிரம்மதேவர் இவங்க தரிசனம் பண்றதுக்கு தவம் இருக்கிறாங்க. மாபெரும் தேவர்களான மகாதேவரும் பிரம்மதேவரும் எங்களுக்கு எப்ப இந்த ரெண்டு கரம் உள்ள சாமசுந்தரருடைய திருமேனியை தரிசனம் பண்ண முடியும்னு கடும் தவம் செய்யறாங்க. அதனால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த வரட்டு தத்துவம் பேசுறதுனால, இந்த பொய்யாங்காரத்தினால, இந்த உயர்ந்த குல பிறப்பு, நான் பௌதிகள பட்டதாரி, நான் நிறைய பட்டம் வாங்கிட்டேன், பிஹெச்டி பண்ண, இதெல்லாம் வச்சு ஒரு பைசா உதவாது, ஒரு சல்லி பைசா உதவாது. இதை வச்சு கிருஷ்ணர்கிட்ட நெருங்கவே முடியாது. பக்தியா மாம் அபிஜானாதியா வான்ய சாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாறு உணர முடியும். பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால பகவான் பார்க்க. பிரேமாஞ்சரச்சுரித பக்தி விலோச்சனேன சந்தர்சதே விகிருதேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால தான் பகவானை பார்க்க முடியும். இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது, இந்த சதை கண்களை ஜனக்கண்களால பார்க்க முடியாது. பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும். அவர் கோயில்ல விக்கிரக ரூபத்துல இருக்காரு, பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்களால தான் விக்கிரகத்துல பகவானை பார்க்க முடியும். அவர் நாம ஜபத்துல இருக்காரு, பக்தி மனப்பான்மை ஜபிச்சாதான் நாமத்துல கிருஷ்ணர் இருக்காரு பார்க்க முடியும். அவர் பாகவத ஸ்லோகத்துல இருக்காரு, பக்தியோடு பாகவத்தை அணுகுனாதான் அங்க பகவான் இருக்காருன்னு பார்க்க முடியும். அப்ப பக்திங்கிற இந்த மூன்று எழுத்து இல்லாம அந்த மூன்று உலகத்துக்கும் ஆதாரமான பகவான் உணர முடியாது. பக்திங்கிற தளத்துக்கு வராம ஒருத்தரால கிருஷ்ணரை கிருஷ்ணரா உணர்வது மிக கடினம். அதனால நாம கிருஷ்ணரை பார்க்கலாம், நம்மளால கிருஷ்ணரை உணர முடியும், நம்ம கிருஷ்ணரை உணரலாம், நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம். பக்திங்கிற தளத்துல நம்ம உயரும் போதுதான், சுத்த பக்திங்கிற தளத்துல வரும்போது கிருஷ்ணா அந்த பக்தனுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துவார். சுத்த பக்திங்கிற தளத்துல வரும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, அந்த பக்தனுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துவார். பக்தன் கிருஷ்ணரை தேடி போவான். அவர் வெறுமனே பக்தி சேவை செய்யறதுனாலேயே அவர் சேவையில் திருப்தி அடைந்து கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நாம் பவேத்கிராயம் இந்திரியை சேவோர் புகை ஜீவாதோ ஸ்வயம் தேவஸ்பிரத்யதக. நம் புலன்களை கிருஷ்ணோடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது, நாக்க வந்து கிருஷ்ணோடைய சேவையில் இருக்கும் போது கிருஷ்ணா வந்து அந்த பக்தனுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துவார். யாருடைய புலன்கள் முற்றிலும் தூய்மை அடைந்திருக்கிறதோ, யாரது நாக்கு சுத்தமா இருக்கோ, யாரது வாக்கு சுத்தமா இருக்கோ, அந்த பக்தனுக்கு கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். எப்ப என் நாக்கு சுத்தமாகும், எப்ப என் வாக்கு சுத்தமாகும், எந்த நாக்கை கொண்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாமத்தை உச்சரித்தால் நாக்கு சுத்தமாகும். பகவானுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை சாப்பிட்டால் வாக்கு சுத்தமாகும். அப்ப யாரது நாக்கும் வாக்கும் சுத்தமாகுதோ அந்த பக்தனுக்கு கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் அந்த பக்தனுக்கு பகவானை எல்லா இடத்துலயும் உணர முடியும். பிரகலாதர் சொன்னாரு, இந்த தூண்ல வந்து விஷ்ணு இருக்காரு, பகவான் வந்தாரு, தூணை உடச்சிட்டு வந்தார் நரசிம்மமூர்த்தியா. சோ பகவான் தன் பக்தனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அதனால நாம் நாமத்தை அடைக்கலம் கொண்டு நாமத்தை கவனமா ஜபிக்கிறோம். பகவானுடைய ஹரிநாமத்தை நம்ம கவனமா உச்சரித்தோம்னா அந்த நாமத்துல கிருஷ்ணர் இருக்காரு நம்ம உணரலாம். அப்புறம் பாகவதம் படிக்கும் போது இந்த ஸ்லோகத்துல பகவான் இருக்காருன்னு உணரலாம். கோயில்ல வந்து விக்கிரகத்தை தரிசனம் பண்ணும்போது விக்கிரகத்துல பகவான் இருக்காருன்னு உணரலாம். இது அச்சாவதாரம், இது விக்கிரகம் வந்து சச்சிதானந்தம், இது பகவான் வந்து வேறானதல்ல. சோ இப்படி கிருஷ்ணா நம்ம லைஃப்ல வாழ்க்கையில 3 இடத்துலயும் தன்னை காமிச்சு கொடுப்பாரு. பக்தி செய்யற பக்தனுக்கு கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். ஆமா, ஓ பக்தா, உன் சேவையை நான் ஏற்றுக்கொண்டேன், இங்க நான் விக்கிரக ரூபத்துல இருக்கேன். ஓ பக்தா, நீ நாம் ஜபிக்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சேவை பண்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். அதனால நாம் சேவை செய்து கிருஷ்ணரை உணர வேண்டுமே தவிர வரட்டு தத்துவம் பேசியோ கற்பனை பண்ணியோ கிருஷ்ணரை உணர முடியாது. வரட்டு தத்துவம் பேசி கற்பனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணல கிருஷ்ணரை உணர முடியாது.
அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணா புரியாத புதிர். எஸ். சோ பக்தனுக்கு கிருஷ்ணா அணுகிறதுக்கு சுலபமாக. அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச்ச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய யோகினா. யார் ஒருத்தர் இடையறாது என்னை தியானித்துக் கொண்டு அனன்ய சேத்தா, இடையறாது மனதோடு பிறழாது மனதோடு, யார் ஒருவர் இடையறாது பிறழாது மனதோடு என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிற அனன்ய சேத்தா சததம் யோமா ஸ்மரதி நித்யச்ச என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அந்த பக்தனுக்கு தஸ்யா அகம் நான் சுலப பார்த்தா மிக சுலபமா அடையக்கூடியவனாகி விடுகிறேன். மிக சுலபமா அடையக்கூடிய. அதனால இங்க சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். என்னது, அக்னி தேவர் அதுக்குள்ள நுழைஞ்சாரு, அதுக்கப்புறம் இந்த விராட புருஷர் பார்த்தாரு, இந்த புலன் செயல்பட்டது, அந்த புலன் செயல்பட்டது, இதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கு. இந்த சயின்டிபிக்கான இறை விஞ்ஞானத்தை நான் உணர வேண்டுமானால், இந்த இறை விஞ்ஞானத்தை உணர்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஞானம் வேண்டுமா? இறைவனை பற்றி ஞானத்தை உணர வேண்டுமா? படைப்பின் ரகசியம் தெரிய வேண்டுமா? கிருஷ்ண தத்துவம் இறை விஞ்ஞானம் தெரிய வேண்டுமா? தத்வித்தி, அந்த ஞானம் வேண்டுமா? பிரணிபாதே பரிபிரஷ்ன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டா அந்த ஆன்மீக குரு என்ன பண்ணுவாரு? அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவார். உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்சினா. அதனால நம்ம சத்சங்கத்துல பக்தர்கள் இருந்து பாவத்தை கேட்டு புரோபாடி விளக்கம் படிக்கும் போது குருமார்களுடைய கருணையால ஒரு சாதாரண குழந்தை கூட கிருஷ்ணர் ரொம்ப சுலபமா புரிஞ்சு. இஸ்கான்ல வந்துட்டா ஒரு குழந்தை கூட பகவானுடைய நாம ரூபத்தை புரிஞ்சுக்கணும், கஷ்டமே இல்லை. சிம்பிளி வி ஹாவ் டு சரண்டர் த கிரேட் சோல். அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை சரணடையணும், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் கேட்கணும். அப்ப எல்லா சந்தேகங்களும் குழப்பங்களும் நிவர்த்தி ஆயிடும். நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ, படைப்பை பற்றி சந்தேகம், படைப்பின் ரகசியம், இறைவனை பற்றி சந்தேகம், இறைவனின் ரகசியம் அனைத்தும் தானே வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியவான் புருஷோ வேதம். ஆச்சாரியனுடைய திருவடிகளை சரணடைஞ்சவங்களுக்கு அனைத்து வேதத்தின் ரகசியம் தன்னைத்தானே வெளிப்படுத்தும். சிம்பிளி வி ஹாவ் டு சரண்டர், தட்ஸ் ஆல். நம்ம சரணாகதி பண்ணணும், சேவை பண்ணணும், சேவை செய்து கேட்டு தெரிஞ்சு, இதுதான் ப்ராசஸ். அப்ப இங்க சொல்லப்பட்ட வர்ணனைகள்லாம் நம்ம சும்மா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. ஓ, பாகவதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன இது ஒரு சயின்டிபிக்கா இருக்கு, அதுல இருந்து இது இதுல இருந்து அது நெருப்புல இருந்து நீர் நீர்ல இருந்து காற்று என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? இந்த சயின்ஸ் புரியணும்னா நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்ரோச் பண்ணும், அந்த விஞ்ஞானி தத்துவதரிசி, அவர் தான் ஆச்சாரியர். அறிவியல் புரியணும்னா விஞ்ஞானிட்ட போகணும். அதே மாதிரி இறை விஞ்ஞானம் புரியணும்னா இறை தூதர்கிட்ட போகணும். அந்த இறை தூதர் நமக்கு வெளிப்படுத்துவார் இறைவனுடைய கருணை என்ன, அவரது செயல் என்ன, அவரது நாம ரூப குணாதிசயங்கள் என்ன. அதனால புரோபாடி திருவடிகளே சரணம், ஆன்மீக குரு திருவடிகளே சரணம் என்று நாம் பற்றிக் கொள்வேனால் பகவானை பற்றிய அனைத்து ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தும். ஹரே கிருஷ்ண. பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.